الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக உரையை துவங்குகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் அல்லாஹ்வால் மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்ற மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாமை அவ்வப்போது பல்வேறு தீர்க்கதரிசிகள் வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து நடைமுறைப்படுத்தினாலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை இந்த மண்ணிற்கு அறிமுகம் செய்து வைத்து ஒரு 1434 ஆண்டுகள் தாண்டியதற்கு பிறகு பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தி இருந்தாலும் மிகுந்த சோதனைக்கு உள்ளாகும் ஒரு கட்டத்தில் உலகத்தில் இஸ்லாமும் அதை தாங்கி இருக்கிற முஸ்லிம்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஷஜரத்துன் தய்யிபா என்று சொல்லுவான். அது ஒரு நல்ல மரம், விழுதுகளை தாங்கி அழுத்தமான வேர்களை கொண்டு வானில் கிளைகளை பரப்பி இருக்கும் மரம் என்று குர்ஆனை அல்லாஹ் சொல்லுவான். கனிதரும் மரத்திற்கு ஒப்பாக இறைவன் இஸ்லாத்தை பேசுவதால் தமிழ் பழமொழி ஒன்று நமக்கு நினைவிருக்கலாம்: எப்போதும் கனிந்த மரம் கல்லடிபடும். நிறைய பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மரத்தின் மீது கல்லை தூக்கி வீசத்தான் செய்வார்கள். அல்லாஹ் எப்போதும் மரம் என்று சொல்லிவிட்டானோ, கனிகளையும் நிழல்களையும் உலகத்திற்கு தரும் மரம் என்று ஒப்புமை செய்து விட்டானோ, அடிகளும் நிறைய விழுந்தது. உலகத்தில் இஸ்லாம் வாங்கிய அடிகளை போலவும், இஸ்லாத்தின் மீது செய்யப்பட்ட தாக்குதல்களை போலவும், இஸ்லாத்தின் மீது வாரி இறைக்கப்பட்ட சேறு சகதிகளை போலவும், இஸ்லாத்தின் மீது முன்வைக்கப்பட்ட விதண்டாவாதங்களும் விமர்சனங்களை போலவும் உலகத்தில் எந்த மார்க்கமாவது, சமயமாவது, எந்த இசங்களாவது, எந்த இயக்கங்களாவது ஏதேனும் ஒன்று இவ்வளவு பெரிய விமர்சனங்களை சந்தித்திருந்தால் முகவரி தெரியாமல் என்றைக்கோ முடங்கி போயிருக்கும். ஆனால் தன் மீது வீசப்பட்ட கற்களை எல்லாம் கூட புகழ் மாலைகளாக தாங்கிக் கொண்டு, தன் மீது வீசப்பட்ட சேருவாறு இறைக்கிற தன்மையை கூட பூக்கள் தெளித்த புஷ்பங்களாக வாங்கிக் கொண்டு வெற்றி பாதையில் இன்று வரை பீடு நடை போடுகிறது இஸ்லாம். இதனுடைய வயது இப்போது 14ஆம் நூற்றாண்டிற்கும் 15ஆம் நூற்றாண்டிற்கும் இடையில். குர்ஆனில் அல்லாஹ்வின் வார்த்தை இது. இறைவனின் இந்த பேரொளியான இஸ்லாத்தை ஊதி அணைக்க அவர்கள் விரும்புகிறார்கள். எதிர்ப்பு இருக்கும் என்று சொல்லிவிட்டான். மறுவரியில் ஆறுதல் சொல்லுகிறான்.
வயஹ்வல்லாஹு இல்லா அய்யுதிம்ம நூரஹு, அணைக்க முடியாத அந்த பேரொளியை இறைவன் முழுமைப்படுத்தியே தீருவான். அது எத்தனை காபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் வெறுப்பாக இருந்தாலும் இது வளர்ந்தே தீரும். இன்றைய ஜும்மாவில் குவைத்திலே பேசுவதற்கான தலைப்பாக கேட்டிக்கினுடைய உலமாக்கள் பலர் கூடி இஸ்லாமோபோபியா என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்மில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் அதிகமாக கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கலாம். போபியா என்று சொன்னால் தேவையில்லாமத ஒரு பயத்திற்கு சொல்லப்படும். கற்பனையாக உருவாக்கி நாம உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அச்சத்திற்கு சொல்லப்படும். உண்மை நிலை அல்ல, ஆனாலும் கூட உண்மை இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்கி ஒரு கற்பனை பாத்திரத்திற்கு போபியா என்று பெயர். உலகம் முழுக்க இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு ஜுரம் இஸ்லாமோபோபியா. ஒரு பெரிய விஷ காய்ச்சல் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. இஸ்லாமோபோபியா என்றால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் மீதான அச்சம். உங்கள் நாட்டுக்கு இஸ்லாம் வருகிறதா, ஜாக்கிரதையாக இருங்கள், அவர்களெல்லாம் பயங்கரவாதிகள். உங்கள் நாட்டுக்கு இஸ்லாம் வருகிறதா, ஜாக்கிரதையாக இருங்கள், உங்களை தள்ளிவிட்டு அவர்கள் முன்னுக்கு போவார்கள். உங்கள் நாட்டில் உங்கள் சமயத்தில் யாரையும் இருக்க விட மாட்டார்கள். வலுக்கட்டாயமாக மதம் மாற்றுவார்கள், வாளால் பரப்புவார்கள். வன்முறை அவர்களுக்கு கைவந்த கலை, தீவிரவாதம் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்து போதிக்கப்பட்ட செய்தி என்றெல்லாம் இஸ்லாத்தை குறித்து தேவையில்லாமல் ஒரு புரோபகண்டா, தேவையில்லாமல் ஒரு அச்சத்தை குறிப்பாக மேற்குலகம் உருவாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாய் யூத உலகம் இதை பின்னி இருக்கிறது. இதற்கு இஸ்லாமோபோபியா என்று பெயர். உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இஸ்லாத்தின் சார்பாகவும் முஸ்லிம்களின் சார்பாகவும் சொல்லுகிற வார்த்தை, ஒரு 1434 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த தருணத்தில் சொல்லுகிறோம், எதிர்க்க எதிர்க்க வளரும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பாரம்பரியமான பழக்கம். அடிக்க அடிக்க இது திரும்ப மீண்டெடுமே ஒழிய துவண்டு போய் ஒருபோதும் இது வீழாது. எந்த காலத்திலாவது இஸ்லாத்திற்கு வசந்த காலம் என்று உண்டா? இல்லை. எல்லா காலத்திலேயும் அடித்தார்கள், கண்ட சொல்லிலும் பேசினார்கள், விமர்சனங்களை முன்வைத்தார்கள், முன்னுக்கும் பின்னுக்கும் நகர விடாமல் முட்டுக்கட்டை போட்டார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணில், இந்த உலகில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு 180 கோடி 200 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய 220 கோடி. வாடிகன் திருச்சபை சமீபத்தில் கவலையோடு அவர்கள் தெரிவித்த அறிவிக்கை இது. நாம் 220 கோடியை எட்டி இருக்கிறோம். வாடிகன்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஃபைனல் இயர் புக் என்று ஒன்று போடுவார்கள். ஃபைனல் இயர் புக் என்பது கிறிஸ்தவ சமூகத்தில் பைபிளுக்கு ஒப்பான புத்தகம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். சமீபத்தில் வெளியிட்ட ஃபைனல் இயர் புத்தகத்தில் 220 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையின் புள்ளி விவரங்களை எல்லாம் தெரிவித்துவிட்டு சுமார் 180 கோடியை முஸ்லிம்கள் நெருங்குகிறார்கள். இனி வரும் நாட்களில் இது இன்னமும் அதிகமாக போய் கிறிஸ்தவ உலகத்தின் எண்ணிக்கையை தாண்டலாம் என்கிற ஒரு பயத்தை வெளிப்படுத்திவிட்டு, வழக்கம் போல் அந்த ஃபைனல் இயர் புக் ஒரு புலம்பல் புலம்பி இருக்கிறது. முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் அதிகமாக வளவள என்று பெற்றுக் கொள்வதால் இது போன்றவர்களால் மக்கள் தொகை என்று போற அந்த வளவள செய்திகளை தவிர்த்து விட்டு நாம் பார்த்தால் 180 கோடி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறோம். ஒரு 100 பேராக 200 பேராக 1000 2000 1 லட்சம் 2 லட்சமாக வளர்த்து வந்த எல்லா காலத்திலேயும் இந்த மார்க்கம் ஆதரவில் வளர்ந்தது என்பதை விட எதிர்ப்பில் வளர்ந்தது என்பதுதான் உண்மை. எந்த எதிர்ப்பையும் முஸ்லிம்கள் பொருட்படுத்தப்பட வேண்டியதில்லை என்பதற்கு ஆதரவாக அல்லாஹ் திருக்குரானில் சில வார்த்தைகள் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் வசனம் மீது செவிதாழ்த்து கேளுங்கள். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரியக்கூடிய முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். வாக்கு மாறாதவன், வாக்கில் பொய்யுரைக்காதவன், எந்த வாக்கையும் நிறைவேற்றவில்லை என்கிற சரித்திரம் இல்லாதவன் வாக்குறுதி தருகிறான். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், பூமியை இவர்கள் ஆளுவார்கள், பூமியை இவர்கள் ஆளுவார்கள்.
வலயுமக்கினன்னலகும் தீனகும் உள்ளதிர்த்தவாலகும், இவர்கள் பொருந்துகிற தீனுக்கு அல்லாஹ் இந்த உலகம் முழுக்க இடம் தருவார். வலயுபத்திலன்னகும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, இன்றைக்கு இருக்கிற அச்சத்திற்கு பின்னால் ஒரு தைரியத்தை, ஒரு அச்சமற்ற சூழ்நிலையை இறைவன் மாற்றி காட்டியே தீருவான். 3 வாக்குறுதி. ஆளும் சக்தியாக உருவெடுக்கும் இஸ்லாமிய சமுதாயம். அவ்வப்போது அச்சம் இருந்தாலும் அந்த அச்சம் நீங்கி ஒரு பாதுகாப்பான நிலைக்கு இனிமேல் பயணிப்பார்கள். இவர்கள் விரும்புகிற தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணின் மார்க்கமாக வளரும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. இது பொய்யாகாது. அவ்வப்போது அடிவிடுகிறது, அவ்வப்போது காயங்கள் ஏற்படுகிறது. அந்த ரணங்கள் ஆறும் முன்பே அடுத்த வீச்சுக்கள் நம்மை நோக்கி திருப்பி விடப்படுகிறது. தாங்கும் இஸ்லாம், முஸ்லிம்கள் தாங்குவார்கள். ஆனால் இஸ்லாத்தை கட்டுப்படுத்தி விடலாம் என்கிற எண்ணத்தை மாத்திரம் நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். எந்த மதமும் உலகத்திலே செய்யாத வேலையை இஸ்லாம் முதலாக வந்து செய்தது. யூத மதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு சுமார் 4000-5000 வருடமாக எவன் பேசினான்? யாரும் பேசல. யூத மதத்தை போய் டச் பண்ணி கூட யாரும் பார்க்கல. வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தது குர்ஆன். வீதிக்கு இழுத்தார்கள் யூதத்தை. வா, கருத்தோடு மோதிப்பார், உன் கருத்தை வை, பேசலாம். உசைர் என்பவரை, பைபிள் கூறுகிற எஸ்ராவை நீங்கள் அல்லாஹுவின் மகன் என்கிறீர்கள். அவர் அல்லாஹுவின் மகன் கிடையாது, அல்லாஹுவுக்கு மகன் கிடையாது. நீ மோதுகிறாயா கருத்தோடு? சரியான விவாதத்திற்கு வீதிக்கு வா. முதல்ல இதுவரை எவனும் கூப்பிட்டதில்லை, போய் யாரும் டச் பண்ணதில்லை. அங்க என்ன அவங்களுடைய இண்டெக்ஸ்ல பொருளடக்கத்தில் அவங்க வேத கொள்கை என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. கூப்பிட்டார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களை கொன்றவர்கள் இவர்கள் தான் என்று விரல் நீட்டி சுட்டி காட்டினார்கள். அதுவரை நல்ல பிள்ளைகளை போல உலகத்திலே பலம் வந்தவன் நபிமார்களை கொலை செய்தவனை விரல் நீட்டி சுட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இழுத்தார்கள். வா, இன்னஹும் கத்லுல் அன்பியா பிகைரி ஹக்கின், நியாயம் இல்லாமல் நபிமார்களை கொன்ற கூட்டம் இது சொன்னார் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து இன்று வரை யூதம் 2 கைகளிலேயும் 2 கண்களிலேயும் நெருப்பு கண்கள் வைத்துக் கொண்டு இஸ்லாமை பார்க்கிறது. சரியான ரீதியாக கருத்து விவாதம் நடத்த துணிவில்லாத கோழைகள் சேருவாரி இஸ்லாத்தின் மீது இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன் யாரும் கிறிஸ்தவம் பற்றி உலகத்தில் பேசியது கிடையாது. அவர்கள் சொல்லுவது சட்டம். யாரும் போய் சீண்டியது கிடையாது. சத்தியத்தை போதிக்க வருகிற போது அசத்தியங்களின் மீது அடி விழத்தான் செய்யும். கிறிஸ்தவத்தை கை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வா வா, இயேசு பெருமான் அல்லாஹ்வுடைய மகன் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? ட்ரிபிள் கொள்கை, திரித்துவம் என்று நீ சொல்லுகிறாயே, கர்த்தர் என்கிறாயே, பரிசுத்த ஆவி என்கிறாயே, தேவகுமாரன் என்கிறாயே, இந்த 3ம் பொய் என்பதை நான் போட்டு உடைக்கிறேன். வா, பேசுவதற்கு வா. எத்தனை கருத்துக்கள். ஈசா உலகத்தில் கொல்லப்பட்டார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 5000 வருடங்களாக இந்த மண்ணில் பேசப்பட்ட அந்த கருத்தை ஏன் எதற்கு என்று யாரும் திருப்பி கேட்கவில்லை. வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்தவ உலகத்தை கூப்பிட்டு சொன்னார்கள், ஈசா சிலுவையில் அறையப்படவில்லை, ஈசா கொல்லப்படவில்லை. ஒமா கத்தலூஹு ஒமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்பிஹ லஹு, அவர்கள் ஈசாவை கொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் ஈசாவை சிலுவையில் அறையவில்லை. வலக்கின் ஷுப்பிஹ லஹு, ஈசா போன்றவர்களுக்கு ஒரு மாடல் காட்டப்பட்டது. பர்ரஃபஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் ஈசாவை உயர்த்தி கொண்டான். இவர்களுக்கு இது சம்பந்தமான எந்த கல்வி ஞானமும் கிடையாது. போட்டு உடைத்த போது திகைத்து பிரமித்து நின்றது கிறிஸ்தவம். ஏனென்றால் அவர்கள் கட்டமைத்து வைத்த பிரம்மாண்டம் தகர்ந்து விழுகிற போது, அதுவும் இதுவரை யாரும் இதையெல்லாம் கை வைக்காத போது, யாரும் இதையெல்லாம் பேசாத போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்து வீதிக்கு இழுத்தார்கள். கிறிஸ்தவம் மட்டுமல்ல, யூதம் மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிற அத்தனை பேரையும் கருத்து யுத்தத்தால் இஸ்லாம் யுத்தத்திற்கு அழைத்தது.
33 தேவர்கள் என்று நம்முடைய மண்ணில் வைத்து வணங்குகிற 1000 கற்றளைகள் தெய்வங்கள். குர்ஆன் போட்டு உடைத்ததல்லவா பல தெய்வ கொள்கை. நிறைய பல தெய்வ கொள்கை குறித்த விமர்சனங்களை சொல்லலாம். குர்ஆனுடைய வார்த்தையில் ஒரே ஒரு வசனம் அதற்கு போதும் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனம். கடவுளுக்கு முன்னால் படையல் படைப்பார்கள் அல்லவா, பஞ்சாமிர்தம் படைப்பார்கள். பழம் அது இது என்னென்னவோ சேர்த்து பிசைந்து உருண்டையாக ஒரு பஞ்சாமிர்தம் வைப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த விக்கிரக தெய்வங்களுக்கு முன்னாலே படைக்கப்பட்டிருக்கிற அந்த அமிர்தங்கள், அந்த பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்களில் கொஞ்சத்தை ஒரு ஈயோ கொசுவோ எடுத்துவிட்டு போனால் பிடுங்கி திரும்ப வாங்குவதற்கு கூட இந்த கற்களுக்கு சக்தி இல்லை. சுருக்கமாய் முடித்து விட்டான். நிறைய பேச வேண்டியதில்லை. குர்ஆனில் இருக்கிறது, ஈ இவர்களிடமிருந்து எதையாவது பிடுங்கிவிட்டால் அந்த ஈ கொசுவிடம் கூட திரும்ப இவர்கள் அதை பிடுங்க முடியாது. சொல்லிவிட்டு அற்புதமாய் இலக்கியம் இழையோடும் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் வசனத்தை முடிப்பான். வணங்குபவனும் வணங்கப்படு பொருளும் இவ்வளவு பலவீனமாகிவிட்டதே. வணங்கக்கூடியவனும் பலவீனம், வணங்கப்படும் பொருளும் பலவீனம். இன்னமும் நன்கு சொன்னால் வணங்கப்படும் பொருளை விட வணங்குபவன் பலமாக இருக்கிறான். ஒன்றுமில்லை, அத்தனை சமயங்களையும் சமய கொள்கைகளையும் கருத்து ரீதியாக, அறிவு ரீதியாக, மனித மனமும் அறிவும் ஏற்கும் ரீதியாக விவாதம் நடத்தி இந்த மண்ணில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றிலிருந்து புறப்பட்ட குறிப்பாக யூதர்களுக்கான வக்கிரம் இன்று வரையிலையும் இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துகிறார்கள். அதில் ஒன்றுதான் சமீப காலங்களில் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமோபோபியா. இஸ்லாமை குறித்து தேவையில்லாத அச்சத்தை, பீதியை, பதற்றத்தை, அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு 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 ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் என்று சொல்லுகிற கருத்தியல் வன்முறையை மக்களுடைய மனங்களில் விதைப்பது, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் விதைப்பது. தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த மறைமுக தாக்குதல் போரில் ஓரளவு யூதர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஓரளவு ஜெயித்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க அந்த எதிர்ப்பை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கடந்த 2011-12 2 ஆண்டுகளிலும் மிக அதிகமாக உலகத்திலேயே இஸ்லாமில் சேர்ந்தவர்களின் முதல் பட்டியல் எந்த நாட்டுக்கு தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜெர்மன். 2012 நடுப்பகுதியில் அங்கிருக்கிற சில யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் இந்த அளவுக்கு கூட அச்சம் தெரிவித்தார்கள். இன்னும் ஒரு சில ஆண்டு இதே நிலை நீடித்தால் ஜெர்மன் இஸ்லாமிய நாடாகிவிடும், இஸ்லாமிய நாடாகிவிடும் அபாயம் இருக்கிறது. வேறு வழி இல்லை. அரசாங்கம் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு உலகத்தினுடைய சதித்திட்டங்களின் அரங்கத்திற்கு பின்னாலும் யூதர்கள் இஸ்லாத்தை பற்றி முன்வைத்த அந்த திட்டங்களில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொருள். எல்லா இடத்திலையும் பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 23 ஹோட்டல்கள், பார்லிமெண்ட் கேன்டீன் 23 கேன்டீன் இருக்கு. 23 கேன்டீன்லையும் ஹலால் ஃபுட் இருந்தது. அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்படக்கூடிய அசைவ உணவுகள். 600 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த நாட்டினுடைய சில எம்பிக்கள் வழக்கு தொடுத்து அல்லாஹ்வோட பேர் சொல்லி அறுக்கிறப்போ முஸ்லிம்களுக்கு ஓகே, ஆனால் நான் முஸ்லிம்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது அறுக்கிறதுக்கு இங்கே அனுமதி இல்லை. விசாரித்தவர்களும் ஏன் பின்னணியில இருந்து பணியாற்றிய ஓர வஞ்சனை மிக்க யூதர்களாலும் நியாயமா என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு 2 ஹோட்டலையோ ஒரு ஹோட்டலையோ ஒரு கேன்டீனையோ ஹலால் ஃபுட்டுக்கு வச்சுட்டு மிச்சத்துல எல்லாத்தையும் இருக்கலாம். டோட்டலாக பிரிட்டனுடைய பார்லிமெண்டில் இனிமேல் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்படுகிற இறைச்சி கிடைக்காது என்று அரசு அறிவிப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சி சமீபத்தில் 1-2 மாதத்திற்கு முந்தைய தகவல். ஒவ்வொரு நாட்டிலேயும் தங்களால் எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ போய் தங்கள் செல்வாக்கை அதில் நிலைப்படுத்தி
அதற்குள்ளாக இஸ்லாத்திற்கு ஏதேனும் ஒரு சின்ன தாக்குதலாவது நடத்திவிட முடியுமா என்று கரம் கட்டிக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிற அவர்கள் தங்களுடைய 1-2 முயற்சிகளில் ஜெயித்தும் இருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்திலே இன்றைக்கும் இருக்கிறது சட்டம், பள்ளிவாசல் கட்டலாம், மினாராக்கள் கட்டக்கூடாது, மினாராக்கள் இருக்கக்கூடாது, வீடுகளை போன்று பள்ளிவாசல்கள் இருக்கட்டும். எதையாவது ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தி அதிலே மனம் குளிர்ந்து கொள்ளுகிற குளிர் காய்ந்து கொள்ளுகிற ஒரு நப்பாசை. சூரியனின் வளர்ச்சியை கை வைத்து தடுக்க முடியாது அல்லவா? மனாராக்கள் தடைக்கு பின்னாலையும் பள்ளிவாசல் பெருகி கொண்டிருக்கிறத ஒழிய குறையல. இஸ்லாமில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறத ஒழிய குறையல. ஆனாலும் உலகம் முழுக்க இஸ்லாமோபோபியா என்ற பெயரில் இஸ்லாமை குறித்த பதற்றத்தை, பீதியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸ்வீடன் உள்ளிட்ட பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் புர்கா சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் யூத உலகத்திற்கு கிடைத்த சில எச்சிலை வெற்றிகள் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. புர்கா பக்கத்தில் உள்ள பிரான்ஸ்லையும் ஸ்வீடன்லையும் தடுத்திருக்கான்னு ஒரு சின்ன நாடு பெல்ஜியம் சமீபத்தில் அங்க தடுத்திருக்கான் புர்காவை. அங்க இருக்கிற முஸ்லிம் அமைப்புகள் தெரிவிக்கிறது, மொத்த பெல்ஜியத்திலேயே புர்கா போத்துறது 1000 பேர் தான். 1000 பேர் போத்துகிற புர்காவுக்கு பெல்ஜியத்தினுடைய மக்களவை தீர்மானம் போடுகிறது, எங்கள் நாட்டில் யாரும் போடக்கூடாது. பல்வேறு நாடுகளில் பருதா அணிந்து வரக்கூடிய பெண்களுக்கு பெனால்டி கட்ட வேண்டும் என்கிற உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவையும் தாண்டி உலகத்தில் இஸ்லாமுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த நாடுகளோ, நாடுகளின் பெயர்கள் வேண்டாம், இடமும் சூழ்நிலையும் கருதி அந்த நாடுகளிலும் கூட முழுதாக புர்காவை போர்த்தி கொண்டு அலைகின்ற இஸ்லாமிய சமுதாய பெண்களை உங்களால் அப்புறப்படுத்த முடியாது. பகலவனை கை கொண்டு மறைப்பதற்கு முடியாது என்பதை போலத்தான் எல்லா நாடுகளிலும் இவ்வளவும் ஏன் போக வேண்டும்? நம்முடைய இந்திய மண்ணிலும் இது போன்ற இஸ்லாமிய எதிர்ப்பினுடைய வேர் நீண்ட காலம். இப்ப 2012 முடிஞ்சு 13, 92 பாபரி மஸ்ஜித் குண்டு வெடிப்பு, 2012, இது ஏறத்தாழ 20 வருடங்கள். 20 வருஷமாக இந்தியாவின் சிறை கம்பிகளை தொட்ட முஸ்லிம்கள் 77,000 பேர். நம்புவதற்கு மனம் மறுக்கிறதல்ல, மனம் கணக்கிறது. 77,000 பேர் 13 வருஷ சிறைவாசத்திற்கு பிறகு 72,000 பேர்த்த ரிலீஸ் பண்ணிட்டான். என்ன சொல்லி தெரியுமா? உங்கள் குற்றம் நிரூபிக்கப்படல, நீங்க போலாம். 13 வருஷம் மனித மதிப்பீட்டுக்கு விலை என்ன? 13 வருஷம் இளமையை தொலைத்தவர்களுக்கு பதில் என்ன? 13 வருஷம் அந்த குடும்பத்தில் நடந்த எத்தனை ஜனாசாக்கள், எத்தனை நிக்காஹ்கள், எத்தனை குழந்தை பிறந்திருக்க வேண்டிய பிறப்புகள், எதற்கும் பதில் கிடையாது. இன்னமும் 72,000 பேர் போக 5,000 பேர் நம்முடைய மண்ணிலேயே இன்றைக்கும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். உலகம் முழுக்க எழுகின்ற இஸ்லாமிய எதிர்ப்பலைகள் இவ்வளவு இருக்க, இவ்வளவை தாண்டியும் இன்னமும் ஒரு தொய்விலே படுத்துக் கொள்ளவில்லை. அது என்னவோ, இஸ்லாம் புழுவில இருந்து புலியின் ரத்தத்தை போல எழுந்திருக்கிற வீரம் பெற்றது. எப்போதும் திரும்ப திரும்ப அடித்த மண்ணில் தான் அசுர வளர்ச்சியோடு இஸ்லாம் வெகுண்டெழுந்தது என்பது இஸ்லாத்தினுடைய துவக்க கட்ட வரலாறு. அந்த நிலை இன்றளவும் நீடிக்கிறது. அடிக்க அடிக்க தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 21 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒரு பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு இன்னமும் நமக்கு நம்முடைய மண்ணில தரப்படல. 19 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்க போறான்னு சொல்லிட்டு 2010 18 வருஷத்துக்கு பின்னால தீர்ப்பு கொடுக்கறான்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருந்தா, சந்தையில கத்திரிக்காய் கூறு போடுற மாதிரி 3 கூறு போட்டு நீ ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒண்ணு வச்சுக்கோன்ட்டு போயிட்டான். மொத்தம் 270 சென்ட் பாபரி மஸ்ஜிதோட இடம் 3927, உனக்கு 90 சென்ட், உனக்கு 90 சென்ட், உனக்கு 90 சென்ட். ஆல் இந்தியா வக்ஃப் போர்டுடைய தலைவர் சொன்னது போல, நல்ல வேளை 3 பேர் வழக்கு போட்டதுனால 3ஆ பிரிச்சானுங்க. 10 பேர் வழக்கு போட்டிருந்தாங்கன்னா பாபரி மஸ்ஜிதோட கதி அதோ கதி ஆயிருக்கும். 12,850 பக்கம் குற்றப்பத்திரிகை. இந்தியாவில் வரலாறே கிடையாது. ஒரு பாபரி மஸ்ஜிதினுடைய குற்றப்பத்திரிகை 12,850 பக்கம். இவ்வளவு விசாரணைகள், காலந்தாழ்த்துகள் அத்தனையும் நடைபெற்று முடிந்ததற்கு பின்னால சாட்சியா மட்டும் கூட்டிட்டு வந்து மாசம் விசாரிச்சு, வருஷம் விசாரிச்சு 458 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள். இந்தியாவினுடைய எந்த வழக்கும் இவ்வளவு தூரம் தள்ளி போனதே கிடையாது.
19 வருஷம் எதிர்பார்ப்புக்கு பின்பு வந்து உட்கார்ந்து நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு இந்த கட்டமரத்தை இந்த ஆலமரத்துல கட்ட பஞ்சாயத்து கொடுத்த தீர்ப்பு ரேஞ்சுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நகர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் தங்களுடைய பல்வேறு விதமான அடிப்படை உரிமைகளை இழந்திருக்கிறார்கள். வேறு பல நாடுகளில் இருப்பதை போல மிகவும் மோசமான சூழ்நிலை இல்லை என்றாலும் இந்தியாவில நாம் இருக்கிற மெஜாரிட்டிக்கு 18 கோடி பேர். சொல்ல போனா எந்த அரபு கண்ட்ரீஸ்ல கூட அவ்வளவு முஸ்லிம்கள் கிடையாது. அரபு கண்ட்ரீஸ்ல டோட்டலா அதிக முஸ்லிம்கள் வாழ்றது எகிப்து. எகிப்தில கூட இவ்வளவு முஸ்லிம் இல்ல, மொத்த முஸ்லிம்கள் 8 கோடி பேர் தான். உலகத்துல 18 கோடி பேர் முஸ்லிம்களாக வாழுகின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இழந்த பள்ளிவாசல் 20 வருஷமா திருப்பப்படல. 75,000 பேர் ஒரு மைனாரிட்டி சமூகத்தவன் சிறைக்கு போயிருக்கிறான். இதற்கெல்லாம் பின்னணியில் அலசினால் சர்வதேச அளவில் இஸ்லாமை ஊனப்படுத்துவதற்கு, இஸ்லாமை காயப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பல கட்டங்களில் இந்த யூத கிறிஸ்தவ உலகங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறது என்றாலும் இவைகளையும் தாண்டி வளரும். அந்த தீர்ப்பையோ அந்த பாபரி மஸ்ஜிதினுடைய நீதிமன்றங்கள் குறித்த நம்பிக்கையையோ கூட இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டது. ஒரு மாபெரும் தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவன் இந்தியாவிலே பேட்டி கொடுக்கிறான். राम मंदिर की तामीर बाहमी रजामंदी से न हुई तो ताकत की जोर से होगी. பேச்சுவார்த்தை மூலமா ராமர் கோயில் கட்ட முடியலன்னா ஆயுத பலத்தை பிரயோகிச்சு கட்டியே தீருவோம் என்று ஒரு நாட்டில் ஒரு தலைவன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வெளிவந்ததுக்கு பிறகு பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறான். ஒரு சிறுபான்மை முஸ்லிம் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? தாமீர் பாஹமி ரசாமந்தி சே சமாதான பேச்சுவார்த்தையில நடக்கலன்னா நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஆயுதப்படையை தனியாக வைத்திருப்பவர்கள். நீங்க உலகத்துல தீயணைப்பு துறை கேள்விப்பட்டிருக்கீங்க, தீ வைப்பு துறைன்னு தனியா வச்சிருக்கான். அவன் மாத்திரம்தான் உலகத்துல. இவ்வளவு தூரம் பயங்கரவாதிகளாக இருப்பவர்களுக்கு இடையில் இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களின் சிறுபான்மை சமுதாயம் தன்னுடைய இன்னமும் அதே சாத்வீக நடவடிக்கைகளோடு, இன்னமும் அதே சமாதான நடவடிக்கைகளோடு பயணத்தை கொண்டு செலுத்தித்தான் கொண்டிருக்கிறது. மற்றபடி நீ கொடுத்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாம் இங்க யாரும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. வேடிக்கையா சொல்லுவாங்க, முல்லா நசருத்தீன் இவனும் தீர்ப்புக்கு வந்தானா, மாடு என்னோடதுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஆமா ஆதாரம் சொல்லுன்னாரான். அவன் வரிசையா ஆதாரம் சொல்லியிருக்கான். ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்ட்டாரு. இன்னொருத்தன் அங்கிருந்து வந்தான், அதே மாடு என்னோடதுன்னா ஆதாரம் சொல்லுன்னாரு. அவன் வரிசையா ஆதாரம் எல்லாம் சொன்னாரு நீ சொல்றது சரிதான். முல்லா 2 பேர்த்தையுமே நீ சொல்றது சரின்ட்டார். இப்ப 2 பேரும் சேர்ந்து கேட்டான் முல்லாட்ட, நீ என்னையா சொல்ற? நான் சொல்றதும் சரிதான். இல்ல என்னமாவது விளங்குதா? விளங்காது, கடைசி வரைக்கும் விளங்காது. இப்படி ஒரு விளங்காத தீர்ப்பு ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தால் தரப்படுகிறது. பாபர் மஸ்ஜித் யாருக்கு சொந்தம்? உனக்கும் சொந்தம், உனக்கும் சொந்தம், உனக்கும் சொந்தம். இதை சொல்ல நீ எதுக்கு வேணும்? சுப்ரீம் கோர்ட்டை பத்தி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது இதுன்னு சொல்லி ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். இதுல பயப்பட வேண்டியதே இல்லை. ராஜீவ் தவான் உள்ளிட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அயோக்கியத்தனமான தீர்ப்புன்னு இதை விமர்சிச்சிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால தைரியமா நம்மளும் திட்டிக்கலாம், என்ன வேணாலும், எந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் வராது. என்ன ஒரு மோசமான தீர்ப்பு! இந்தியாவினுடைய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால். வேடிக்கையா அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை கருத்து எழுதிருந்துச்சு. என்னன்னா, இந்த வரலாற்றில் சிறப்பு மிக்க தீர்ப்பை, அதான் இந்த 3 கூறா போடுற தீர்ப்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தர்றதா இருந்தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் தலைவர்கள் இவங்க எல்லாம் மக்கள் அமைதி காக்க வேண்டும், எந்த தீர்ப்பு வந்தாலும் பொருந்தி கொள்ள வேண்டும், நாம் அப்படி இல்லை, நாமெல்லாம் இந்தியர்கள், நம்முடைய பாரத தாய் அத்தா விட்டான்னு விட்டு எல்லாத்தையும் அமைதிப்படுத்துற வேலையை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டான். ஒரு ஆள் போய், அந்த ஆளுக்கு திரிபாதின்னு பேர், அவர் வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில், அவர் போய் ஒரு வழக்கு போட்டாரு, தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும்னு. நம்ம நாட்டில் தான் தள்ளி வச்சா பாலமே நிற்கும், அப்புறம் ஒரு வழக்கு நிற்காதா, தள்ளி போட்டாங்க, தீர்ப்பு வரல. அடுத்த வாரம் வந்துச்சு. அடுத்த வாரம் தீர்ப்பினுடைய நாள் வந்த உடனே அந்த ஒரு வாரம் தீர்ப்பு
கொடுக்க வேண்டிய 3 நீதிபதிகளும் ராத்திரி பகலா புலம்பிட்டே இருந்தானா. தமாஷாக ஒரு பத்திரிகை எழுதி இருக்கிறது. என்னன்னு, இந்த திரிபாதி இப்படி பண்ணிட்டான், திரிபாதி இப்படி பண்ணிட்டான், திரிபாதி இப்படி பண்ணிட்டான்னு போய் தீர்ப்பையும் திரிபாதியா எழுதிட்டான். நம்மளுக்கெல்லாம் சரிபாதி தானே தெரியும். இது சரிபாதி இல்லை, இது திரிபாதி. ஒரு அமைப்பு நீ வந்தா நீயும் வச்சுக்கோ, நீயும் வச்சுக்கோ, இந்த முஸ்லீம்கள் நீயும் வச்சுக்கோ. இது என்ன கூறு போடுவதற்குள்ள பள்ளிவாசலாது. ஆக நான் சொல்ல வருவது, ஜெர்மனியில் தொடங்கி, சுவிட்சர்லாந்தில் தொடங்கி, ஸ்வீடனிலே, இன்றைக்கு பிரான்சிலே, சின்ன சிறிய பெல்ஜியத்திலே, ஏன் இவ்வளவு முஸ்லிம்கள் வசிக்கிற இந்திய மண்ணில் எல்லா இடத்திலேயும் இஸ்லாத்திற்கு எதிரான அதிர்வலைகளை தொடர்ந்து பதிவு செய்து அதில் ஓரளவு ஜெயித்திருந்தாலும் மறுபக்கம் முஸ்லிம்களுக்கான மன ஆறுதல் உலகம் முழுக்க இருக்கிறது. அல்லாஹ்வின் வார்த்தை இது, லா தஹினு வலா தஹ்சனு, துக்கப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். குர்ஆன் நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறது, வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், வேற எவனும் ஜெயிக்க முடியாது. இது குர்ஆனுடைய வாக்குறுதி. இந்த மண்ணில் திருமறையின் வாக்குறுதிகளும் அண்ணன் நபியின் வார்த்தைகளும் இதுவரை பொய்யை பார்த்ததில்லை, மீறல்களை பார்த்ததில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், பயப்படாதீர்கள், ஜெயிப்பது நீங்கள் தான். ஜெயித்துக் கொண்டு வருகிறோம். மேற்குலகத்தினுடைய நாடுகள், குறிப்பாக இஸ்லாமிய உலகத்தை பயங்கரவாத சேறு கொண்டு பூசுகிற அதே மண்ணிலே இருந்து இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சி. லாஸ் ஏஞ்சல்ஸ் டைமுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சமீபத்தில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் போகிற போக்கில் சொல்லி கொண்டு போகிறார், most growing religion, the fastest growing religion, Islam in US and UK. அந்த நாடுகள் அத்தனையிலும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். புலியை கரைக்கிறது உங்களுக்கு, இஸ்லாம் உறங்க விடவில்லை. இதற்கு நாங்கள் ஒன்றும் பெரிதாக தாவா பணிகள் கூட செய்யவில்லை. அந்த அளவுக்கு நல்ல காரியத்தை எல்லாம் நாங்கள் அதிகமா பண்றதும் இல்லை. யாரும் பண்ணாமல், தொடாமல், பேசாமல், பிரச்சாரம் இல்லாமல் ஒரு மௌனமான வளர்ச்சி. காரணம், இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. எந்த ரீதியிலும் இது பின்னடையாது. யார் பிரபலங்கள் எல்லாம் சேருகிறார்கள். அரச குடும்பத்திலே இருந்து கலிமா சத்தம் வருகிறது, பாலிவுட்டில இருந்து சத்தம் வருகிறது, அங்கே இருக்கிற சினிமா உலகங்களில இருந்து சத்தம் வருகிறது. எமிலி பிரான்சிஸ் சொல்லி வெஸ்டர்ன்ல மிகப்பெரிய நடிகை உம்மு அப்துல்லான்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டு, அது ஆயிஷா அம்மாவுடைய பட்ட பேர், அது உம்மு அப்துல்லா. வாழ்க்கை முழுக்க முழு துணி போடாத ஒரு பொம்பளை. எந்த படத்திலேயும் கடந்த ஆண்டு வரை நீங்கள் ஒரு 2 கர்ச்சீப்புக்கு குறைவான ஆடையை தவிர வேறு எதையும் பார்த்திருக்காத அந்த பெண் இன்னைக்கு முழு புர்காவோடு, முகத்திரையோடு, யூடியூப்ல பாருங்கள் அந்த பெண்ணுடைய பேட்டியை. இன்றைக்கு உம்மு அப்துல்லா. உலகம் முழுக்க நீ உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற கூடாரங்கள் எதுவோ அந்த கூடாரத்தில் இருந்து கலிமாவின் சப்தம் வந்து கொண்டிருக்கிறது. இது உனக்கு பாடம். நீ என்ன போபியாக்கள் கொண்டு வந்தாலும் இதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. 80 to 90 இந்த நாடுகளில் மிகப்பெரிய பாடகர், மிகப்பெரிய உலகத்தினுடைய பாப் சிங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கேட் ஸ்டீவன். மிகப்பெரிய பாப் பாடகர், பாப் இசை. அது என்ன இசைன்னு தெரியல, நம்மெல்லாம் சும்மா காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடுறதுன்னு சொல்றது உண்டு, நிலவரம் தெரியாதனால. உலகத்தையே கட்டி போட்ட, தன் இசையால் கட்டி போட்ட கெயின் ஸ்டீவன் நியூயார்க்கினுடைய மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறோம் போய் சந்திக்க போகலான்ட்டு, அப்புறம் நம்மள மாதிரி ஒரு பிரெட்டோ சாத்துக்குடியோ வாங்கிட்டு போகாமல் ஒரு குரான் டிரான்ஸ்லேஷனை வாங்கிட்டு போனார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாங்கிட்டு உள்ளே போய், எப்பா உன்னை சந்திக்கிறதுக்கே அப்பாயின்மெண்ட் வேணும், நீ அநேகமாக இங்கே படுத்திருக்கிற இந்த நாளை தவிர வேறு எல்லா நாளும் பிஸியாக தான் இருக்கிற, அதனால் இந்த ஓய்வு உனக்கு இருக்குது, உன் தலைகாணிக்கு பக்கத்தில் இதை வச்சுட்டு போகிறேன், இது குரானுடைய டிரான்ஸ்லேஷன், முடிஞ்சால் படிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நல்ல வேளை வேறு எதுவும் பொருள் வாங்கி போகவில்லை. மருத்துவமனையில் இருந்தவன் ஓய்வாக கேட் ஸ்டீவன் அந்த பக்கங்களை புரட்டி கொண்டே இருந்தான். விளைவு என்ன தெரியுமா? ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்பவே அவன் மதத்துல இருந்தும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்.
ஒன்னா சேர்ந்து வெளியே வந்துட்டான். இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் நடக்கிறது. இசை உலகம் அதிர்ந்து போய் விட்டது. உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாப் சிங்கர் இன்னைக்கு இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார். பிரஸ் மீட்ல நிருபர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கும் இப்போது நீங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய வாழ்க்கைக்கும் நான் ஒன்றும் காலாவதியாகி போன காலம் சென்றவரை பற்றி பேசல. யூசுப் இஸ்லாம் என்ற பெயரில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பெரியவர் அவர். யூசுப் இஸ்லாம் பிரிட்டானிக்காவினுடைய 15 இஸ்லாமிக் ஸ்கூல்களுக்கு இன்னைக்கு டைரக்டர். எல்லா நாடுகள்லையும் இன்றைக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய பிரச்சாரம். சமீபத்தில் காசாவினுடைய குழந்தைகள் மீது ஏற்பட்ட தாக்குதலுக்காக மைக்கே பிடிக்க மாட்டேன் என்ற சத்தியத்தை முறித்துவிட்டு அந்த குழந்தைகளுக்கு நிதி வசூலிப்பதற்காக மீண்டும் மைக் பிடித்து பாடத் தொடங்கினர். யூசுப் இஸ்லாமை பிரஸ் மீட்ல கேட்குறாங்க, உங்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய இப்போதைய வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? அவர் சொன்னார், நிறைய வித்தியாசம் சொல்ல வேண்டும், எனக்கு சொல்ல தெரியவில்லை. சுருக்கமாய் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுகிறேன். இதுவரை நான் நரகத்தில் இருந்தேன், இப்போது சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறேன். யூசுப் இஸ்லாம். உலகம் முழுக்க எந்த இடங்களில் எதிர்ப்பு வருகிறதோ அந்த இடத்தில இருந்து தௌஹீது கலிமாவை, ஷஹாதத்து கலிமாவை அல்லாஹ் தொடர்ந்து சொல்ல வைக்கிறான். யார் யாரெல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து இந்த மார்க்கத்தின் மீது நீங்கள் வாரி இறைக்கிற சேறுகளும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மீண்டும் மீண்டும் தன்னை வளர்த்தி கொள்ள அல்லாஹ்வின் வாக்குறுதி, குழுக்கள் குழுக்களாக நபியே இஸ்லாத்தை நோக்கி இந்த மக்கள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். குழு குழுவாக, தனித்தனியாக அல்ல, குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குள்ள வளர்ச்சி. Amazon.com இணையதளத்தில் உலகத்தில் இன்று வரையிலையும் புத்தக விற்பனையில் முதலிடத்தில் வகிக்கிற இணையதளம். அந்த Amazon.com இணையதளத்தினுடைய கடந்த ஆண்டினுடைய ஸ்டேட்டஸ் குறித்த அந்த ஸ்டேட்மெண்ட், முதல் இடத்தில் இஸ்லாமிய புத்தகங்கள். உலகம் முழுக்க இணையதளங்கள் வழியாக விற்கப்படுகிற புத்தகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இது குர்ஆனுடைய மறைமுக ஆளுமை, இது அல்லாஹ்வின் மறைமுக ஆளுமை. எந்த அழைப்பாளரும் அழைப்பு பணி செய்யாவிட்டாலும் இந்த மண்ணின் மூளை முடுக்கு வரை, வேறு வரை இது போய் தீரும். இஸ்லாம் வந்தால் அப்படியாகும் இப்படியாகும், இஸ்லாமோபோபியான்னு ஒரு வார்த்தையை கிளப்பி விட்டு பண்ணிட்டு இருக்கிறான். அங்கிருந்து வருது. நியூயார்க்கினுடைய யூனிவர்சிட்டியில மீடியா ஸ்டடீஸினுடைய ப்ரொஃபஸர் அண்ட் HOD ஒரு அம்மா. அந்த அம்மா இன்னைக்கு இஸ்லாமோபோபியா அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் எம்பையர்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்து ஏறத்தாழ 3-4 தொகுதிகள்ல இஸ்லாத்தின் மீது தேவையில்லாத பயத்தை யூதர்கள் உருவாக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மறுப்பு. இதை மீடியா ஸ்டடீஸினுடைய HOD இந்திய வம்சாவளி தீபா குமாரிங்கிற லேடி இவ்வளவு பெரிய தலகாணியை போன்ற புத்தகத்தில் தெரியப்படுத்துகிறார்கள். நீங்கள் முன்வைக்கிற பிம்பங்கள் உங்கள் மண்ணிலிருந்து உடைக்கப்படுகிறது, உங்களை சுற்றி இருக்கிற தளத்திலிருந்தே அவைகள் தூக்கி வீசப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மறுத்தாலும் இதை மீறி அல்லாஹ் இந்த மண்ணில் இதை நிலைப்படுத்திய தீர்வால் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திய ஒரு வரவு என்ன தெரியுமா? அதிர்ச்சியான வரவு. எந்த இஸ்ரேல், எந்த யூதம் உலகத்தில் நமக்கு குழி தோண்டுவதை அன்றாட வாடிக்கையாக கொண்டிருக்கிறதோ அந்த யூத குடும்பத்தில இருந்து இஸ்ரேலின் வீதிகளில் அவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்தெல்லாம் எவனும் வரமாட்டான், வெளியிலிருந்து எவனும் அங்கேயும் போக மாட்டான். அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு மிஷனரி ரிலீஜியன் இல்லை. கிறிஸ்தவத்துல சேர்ற மாதிரி எவனும் யூதன்ல சேர முடியாது. சேர்றதுக்கு நீங்க யாராவது போய் நான் யூத மதத்துல சேரலாம்னு நினைச்சாலும் அவனே பேசி வானான்னு கட்டி விட்டுருவான். இது அவர்களிடத்தில் உள்ளது. அது ஒரு பரப்புரை செய்யப்படுகின்ற மதம் அல்ல. 14 நிபந்தனைகள் போடுவான் யூத மதத்துக்கு உள்ள போகணும்னு ஒண்ணு. அதுலயே நாம தலைய பின்னாடி ஓடிடுவோம், போக முடியாது. யாராவது அப்படி தாண்டி வர்றதா இருந்தாலும் நீ வராம இருக்கிறது நல்லதுன்னு தஷ்கீல் பண்ணுவான், கேன்வாஸ் பண்ணுவான். அங்கிருந்து டெல்லவினியினுடைய வீதிகளிலே இருந்து அல்லாஹ் கொண்டு வந்து ஒருவனை சேர்க்கிறான். கருவியல் விஞ்ஞானி ராபர்ட் கெல்ஹாம் என்றவருக்கு பெயர். கருப்பை ஆராய்ச்சியில் இதுவரை தொடர்ந்து பல விருதுகளை குவித்தவர், அவ்வப்போது நோபலுக்கு பரிந்துரைக்கப்படுபவர் ராபர்ட் கெல்ஹாம். அவர் சமீபத்தில் இஸ்லாத்திற்கு புதிய வரவு.
அவர் தெரிவித்திருக்கின்ற, அவர் எழுதியிருக்கிற செய்தி, அவர் இவ்வளவு 1000 ஆண்டுகளுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு கருப்பை குறித்து அவர் எந்த முடிவுக்கு போய் விருது வாங்கி இருக்கிறாரோ, விருது வாங்கிவிட்டு குரானை திருப்பி பார்த்தால் இவர் எழுதிய சாராம்சம் குரானுக்குள்ள இருக்கிறது 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னர். யாராவது ஒரு பொண்ணை தலாக்கு விட்டோம்னா, விவாகரத்து செய்துட்டா, மார்க்கம் இதா இருக்க சொல்லுது. காத்திருப்பு காலம் எவ்வளவு காலம்? 3 மாசம், 3 மாத விடாய்கள். நம்மளோட கூட சில மேதாவிகள்லாம் அவ்வப்போது பேசுகிறார்கள், பேசினார்கள் இதுக்கு முன்னால. எதுக்கு 3 மாசம்? கணவன் தலாக்கு விட்டுட்டா கர்ப்பமா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் முடியாம இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் டாக்டர்கிட்ட போனா நாடியை பிடிச்சி பார்த்த உடனே சொல்லிடுறான். ஒரு சின்ன ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு டெஸ்ட், ஒரு சிம்பிள் ஒரு யூரின் டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிருது. பின்ன இதுக்கப்புறம் எதுக்காக வேண்டி போய் 3 மாசம் காத்திருந்துட்டு அடுத்த புருஷன் கட்டுறதுக்கு 3 மாசம் வரை எதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கணும்? உடனே கட்டிக்க வேண்டியதானே என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. குரான் சொல்லுகிறது 3 மாசம் இதா இருக்கணும். 3 மாசம் 3 மாதவிடாய்களை தாண்டியதற்கு பிறகுதான் அடுத்த திருமணமோ அல்லது அவள் எதா இருந்தாலும் செய்ய வேண்டும். தலாக் விடப்பட்ட பெண்ணுடைய இதா. இவருடைய ஆய்வு என்ன தெரியுமா? ராபர்ட் கெல்ஹாம் கருவியல் ஆய்வு செய்தவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண் பெண்ணோடு கூடிவிட்டு இவன் தன்னுடைய அணுக்களை அவளுடைய கர்ப்பத்திற்குள் செலுத்தியதற்கு பிறகு இந்த ஆணுடைய அணுக்களினுடைய ரேகை, டிஎன்ஏவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மனித ஆணுடைய விந்தணுக்களினுடைய ரேகை உள்ள பிரிண்ட் 3 மாசம் வரையும் அப்படி பதிஞ்சிருக்குதான் ரேகை. இவருடைய கருவியல் விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்ட முடிவு. இன்னும் இதுக்கு பிறகு சயின்ஸ் அப்டேட் ஆகல, இது கடைசி முடிவு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள அப்படி பதிவாயிருக்கான். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ரேகை அழியுமா. ஒரு கால் 3 மாசத்துக்கு இடையிலேயே வேறு ஒரு ஆண் திருமணம் செய்து அவனோடு உறவு கொண்டு விட்டால் அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் 2 விதமான ரேகைகளை பார்க்க முடியும். 2 விதமான ரேகையை பார்க்க முடியும். எனவே முழுமையாக அந்த ரேகை நீங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச காலம் 3 மாசம் கடந்தே ஆக வேண்டும் என்று அவர் எழுதி விருதும் வாங்கிவிட்டு குரானை திறந்தால் வல் முதல்லகாத்து, 2வது ஜுஸ்ல இருக்கு, வல் முதல்லகாத்து, தலாக் விடப்பட்ட பெண்கள் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, தங்களுக்கு தாங்களே அவர்கள் காத்திருப்பு காலமாக இதா இருக்கட்டும், ஸலாஸத குரூ, 3 மாத காலங்கள் குரானிலே இருக்கிறது. பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத மக்காவுல சயின்ஸ் அன்னைக்கு இல்லை, பாட்டனி இல்லை, ஜுவாலஜி இல்லை, எந்த சயின்ஸும் கிடையாது. பத்திரிகையோ மீடியாக்களோ இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் கிடையாது. கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற ஆண் அணுவினுடைய அந்த அட்சர ரேகை 3 மாசம் வரை இருக்கும் என்கிற சயின்ஸை குரான் பேசியதை பார்த்து இந்த விருதுக்கு பின்னாலே இஸ்லாத்திலே சேர்ந்தவர், விருதுக்கு பின்னால் இஸ்லாத்துல சேர்ந்ததோட நிக்கல, ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று தெரியப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? எனக்கு என்னுடைய மனைவியின் கருப்பையை நான் சோதித்த போது 3 வித ரேகைகள் இருக்கிறது. என்ன பகிரங்கமா மானக்கேட்டை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா? இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தன் தூய்மை நிலையை சொல்ல வந்தவர் சொன்னார், எனவே என்னுடைய மக்கள் 3 பேரில் ஒருவன் தான் என்னுடைய மகன் என்று நான் இங்கிருந்து அறிவிப்பு செய்கிறேன். இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார் ராபர்ட் கெல்ஹாம். நாம் கேட்பது உலகம் முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய யூதத்தினுடைய வீதியில இருந்து, அந்த குடும்பத்தில இருந்து ஒரு அறிஞனை கொண்டு வந்து இஸ்லாமிய அணிக்குள்ளே நிறுத்தி வைத்தவன் அல்லாஹ். இதை கொண்டு செலுத்துவான். 1000 எதிர்ப்பு இருந்தாலும், நீங்கள் என்ன பயங்கரவாத முத்திரை குத்தினாலும் இந்த மண்ணில் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன ஊடக சக்தி அவர்கள் கையில். அதனால் என்ன பிரச்சாரமும் ஈடுபடுகிறது. பயங்கரவாதின்னு சொல்றான் ஊசாக. இன்று வரை இந்த பிரச்சாரம் இருக்கிறது. நம்ம ஊர் பஸ்ஸுகள்ல நாம உட்காந்து பக்கத்துல சீட்டு காலியா இருந்தாலும் பக்கத்துல வந்து உட்கார மாட்டேங்கிறான். தொப்பி தாடி எல்லாம் பாக்குறாங்க. ஆமா, பாய் ஜோப்ல குண்டு வச்சிருப்பாரு. உனக்கு சந்தேகம்? நாம வேற அதுக்கு தோதுவா 2 பக்கம் ஜுப்பால 2 ஜோப்பு வேற. அவன் அப்படியே பாக்குறான், இந்த பக்கம் ஏதாவது இருக்கணும். நின்னுட்டாவது வர்றானே ஒழிய பக்கத்துல வந்து உட்கார மாட்டேங்கிறான். இந்த பிரச்சாரம் எவ்வளவு ஜெயித்திருக்கிறது பார்த்தீர்களா?
இந்த பயங்கரவாத முத்திரை, இந்த தீவிரவாத முத்திரை. சர்வ சாதாரணமாக இந்த பிரச்சாரத்தை பரப்பிவிட்டு அதில் வெகு தூரம் அவர்கள் தங்களுடைய ஊடகத்தினுடைய பலத்தால் எங்கோ போய்விட்டார்கள். குண்டு வச்ச உடனே மறுநாளே போட்டுருவான். எங்கிருந்து தான் கிடைக்குது? டைரி சிக்கியது, தலைப்பே தான், டைரி சிக்கியது. 4 பேர் வந்தார்கள், தோணியில ஏறினார்கள், படகில போனார்கள். குண்டு வைக்கிறவன் டைரி எல்லாம் வச்சுட்டா குண்டு வைப்பான். இல்ல சொல்றதுக்காக ஒரு அர்த்தம் வேணாமா? சுய வரலாறு எழுதி வைப்பான், நாங்கள் குண்டு வைக்க குழுவாக புறப்பட்டிருக்கிறோம். அர்த்தமற்ற செய்தி. இந்த பொதுவா மாதிரி குற்றவாளி படம் வரைவானது தெரியுமா? குண்டு வச்ச உடனே ஒரு அவனுடைய அடையாளம் அதை இதையெல்லாம் சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுவானுங்க. அதான் ஒரு கிராஃபிக்ல ஒரு படம் போட்டு செட் பண்ணி கொடுத்துருவோம். மாறி 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 ஒரு 42 52 குண்டு வெடிப்புல நம்மால பேரை சொல்லி 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 இப்போலாம் கம்ப்யூட்டருக்கு பழக்கமா போச்சு. இவன் போய் குண்டு வெடித்தது ஒண்ணு, அது முதல்ல தொப்பியும் தாடியும் போட்டுருது, மிச்சமான அதுக்கு அப்புறம் தான் இவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். அவன் குள்ளையா இருக்கானா, கருப்பா இருக்கானா, வெள்ளையா இருக்கானா, சிவப்பா இருக்கானாங்கிறதெல்லாம் 2வது. முதல்ல அதான் வரைஞ்சிருது. தங்களுடைய ஊடக பலத்தால் உலகம் முழுக்க இஸ்லாமிற்கு எதிர்ப்பான இப்படி ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா? இன்னமும் நம்முடைய சமுதாயம் இந்த ஊடக விஷயங்களில் உலகம் முழுக்க மைனாரிட்டியாக இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த பலம் இன்னைக்கும் கிடையாது. முஃபீது தாலிபின் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, உலமாக்கள் அறிவார்கள். அரபிக் கல்லூரியில 2ஆம் ஆண்டில மாணவர்களுக்கு போதிக்கப்படக்கூடிய நீதி கதைகள் அடங்கிய கிதாப். அதுல ஒரு கதை வரும். சிங்கம் ஒருத்தன் ரோட்ல படம் வரைஞ்சிட்டு இருப்பான், செவுத்துல அழகான படம். என்னன்னா, சிங்கத்தை பிடிச்சி கீழே போட்டு இவன் அப்படி கீறி கிழிச்சு சிங்கத்தை புழக்கிற மாதிரி படம் தத்ரூபமா வரைஞ்சி முடிச்சிருவான். படம் தானே, வரைஞ்சி முடிச்சிருவான். வரைஞ்சி முடிச்சு அதனுடைய ஃபினிஷிங்கை இவனே பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிறப்போ உண்மையான சிங்கம் வந்துடும். இது கதை தான், அதனால சிங்கம் வரும், பேசும், எல்லாம் நடக்கும். வந்தது சிங்கம். வந்த உடனே இவன் ஒரு நிமிஷம் அரண்டாலும் உடனே கேட்டான், படம் எப்படி இருக்கு அப்படின்னா. அது கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு சொல்லுச்சு, கலமு கபி எதிக்க டே பேனா உன் கையில் இருக்கு, உனக்கு தான் வரைய தெரியும். அந்த பேனா என் கையில் இருந்தா காட்சி மாற்றமா வரைஞ்சிருப்பேன். ஒன்னைய போட்டு நாறு நாரா நான் கிழிக்கிற மாதிரி. யதார்த்தம் தான், உண்மை அதுதான். அக்கலாமுக்கும் ஐதீக்கும், உங்கள் பேனா உங்கள் கைகளில். அந்த சிங்கம் சொல்லுகிற பரிதாபமான அதே வார்த்தை தான் நாம் சொல்லுகிறோம். அவர்களின் கைகளில் ஊடகங்கள். என்ன பயங்கரவாதியாக வேண்டுமானாலும் அவர்களால் சித்தரிக்க முடியும் என்பதல்ல, அந்த சித்தரிப்பில் வெற்றி காணவும் முடியும். இன்றைக்கு அந்த தீவிரவாத பயங்கரவாத பிரச்சாரம் என்ன செய்தார்களோ அந்த பிரச்சாரத்தில் அவர்கள் ஜெயித்திருப்பதனுடைய பின்னணியிலும் அவர்கள் கையில இருக்கிற சக்தி வாய்ந்த ஊடகங்கள். அந்த ஊடகங்களினுடைய முயற்சியால் இவ்வளவு தூரம் வந்து விட்டாலும் இத்தனை பயங்கரவாத சுவர்களை எல்லைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு வரையும் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயங்கரவாதம் ஓரளவு உலகத்தில் ஆங்காங்கே எடுபட்டு விட்டாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மிச்சம் எச்சம் ஆங்காங்கே உலகத்தில் இருக்கிறது. இங்கே பெயர் சொல்ல முடியாத அண்டை நாட்டில் இருக்கிறது, ஒரு ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறது. உலகத்தின் எத்தனையோ நாடுகளில் இன்னும் அதை எச்சில் இருக்கிறது. நேற்று ஃபாஹிலில் பேசுகிற போது நான் ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன். பலஸ்தீனத்து மக்கள் படுகிற பாடும், அங்கே ஒடுக்கப்படுகிற, அங்கே நிகழ்த்தப்படுகிற பேரினவாத பயங்கரவாதம் அந்த மக்களுக்கு புடிச்சு போச்சு. அங்கிருந்து ஒரு ஜமாத் வந்திருந்தது நம்ம ஊருக்கு. அங்குள்ள இளைஞர்கள்ட்ட கேட்டாங்க, எப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி ராணுவம் எப்போ பார்த்தாலும் நிற்கிது, இஸ்ரேல் ராணுவம் ரைபிள் வச்சுட்டு நிற்கிறான், AK-47 நிற்கிறான், உங்களுக்கெல்லாம் பயமா இல்லையா? நம்ம ஊரில் போலீஸ் வந்தாவே வேத்து விறுவிறுத்து போயிடுது. என்ன வந்தானோ எதுக்கு வந்தானோ, அவள் பாஸ்போர்ட் என்கொயரிக்கு வந்தாலும் நமக்கு எல்லாமே நடுங்கி போயிடுது, அவ்வளவு வேர்த்து போயிடுறோம். உங்களுக்கு ராணுவம் நின்றாலும் பயம் இல்லையா? அவன் தெளிவாக சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு இப்போவெல்லாம் ராணுவம் காலையில் வந்து நின்றா பால்காரன் வந்த மாதிரி இருக்கு. மாறி மாறி அடிச்சான், மாறி மாறி நின்றான். தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற தாக்குதல்கள் உங்களுடைய இலக்கை நோக்கிய வெற்றி பாதையில் அந்த தாக்குதல் போகாது, எதிர் விளைவை ஏற்படுத்திவிடும். இந்த பயங்கரவாதத்தினுடைய எச்சில் இலைகள் தான் அன்று தொடங்கி இன்றைய விஸ்வரூபம் வரை நீடித்திருக்கிறது. ஒரு
வீணா போனவன் படம் எடுத்து 2 நாளைக்கு முன்தினம் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்த 15 பேர் காலையில் அந்த படத்தை பார்த்தார்கள். படத்தை பார்க்கிற அந்த நேரங்களில் சென்னையில் தான் இருந்தோம். எல்லாரும் பார்த்து விட்டு வந்தவர்கள் சொன்னார்கள், எந்த ஆலிமும் அதில் எல்லாம் நீங்கள்லாம் பார்க்க முடியாது, பார்த்தீங்கன்னா பாதியோடு எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அவ்வளவு மோசமான காட்சிகளும் சித்தரிப்புகளும். இஸ்லாம் இந்த மண்ணுக்கு உதவாது என்ற கருத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு துணிந்து அன்றைக்கு பம்பாயில இருந்து இன்றைய விஸ்வரூபம் வரையிலையும் நீடிப்பதெல்லாம் இது பயங்கரவாதத்தினுடைய எச்சங்கள். இன்னமும் போடப்பட்டு விட்ட அந்த அந்த பழி சுமைகளில் மிச்சம் மீதியை வைத்துக் கொண்டு சொல்ல போனா அடுத்து ஆஸ்கார விருதை நோக்கியும் மேற்குலகத்திலே படம் எடுக்கின்ற கனவை நீண்ட நாள் வைத்திருப்பவனுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு என்று ஒரு அடையாளம் இருந்தால் அங்கே ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எதுவும் அவன் இந்த படம் எடுப்பதற்கு காரணமல்ல. படிப்படியாக அவன் அங்கே போய் வளர வேண்டும் என்றால் நீண்ட நாள் பிடிக்கும். இப்போதெல்லாம் ஒரு வழி உண்டு. ஒரே ராத்திரி உலகம் பூரா ஃபேமஸ் ஆகணும்னா இஸ்லாத்தை பத்தி 4 வரி இல்லாத பொல்லாத எழுதுனா மறுநாள் சர்வதேச மீடியாக்கள் இவனை உயரத்திற்கு கொண்டு போய்விடும். அது இன்றைக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாகிவிட்டது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் விஸ்வரூபம் என்பதை என்னமோ தவறி எழுதப்பட்ட பேனா முனைகளாக நினைக்க வேண்டாம். திட்டமிடப்பட்ட பேனா முனைகள். எங்காவது அந்த படத்தை ஒட்டி தியேட்டர்களில் வன்முறை நடந்தாலோ, உயிரிழப்பு சேதாரம் நடந்தாலோ, எதிர்ப்பாக பேரணியும் கலவரம் நடந்தாலோ அத்தனையும் எடுத்த தரப்புக்கு அவைகள் சாதக அம்சங்கள் என்பதை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கால் இருக்க முடியாது என்றாலும் கூட இந்த பயங்கரவாத எச்சம் இன்று வரை நீடித்து வருவதை நாம் வியப்போடு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சுமார் 800 வருஷங்களுக்கும் மேலாக இந்த மண்ணில் இது போன்ற துஷ்பிரச்சாரங்கள் தொடர்ந்து பரப்பப்படுகிறது. 90களுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் நிம்மதியாக இல்லை. தமிழ் முஸ்லிம்கள் உட்படத்தான் உலகளாவிய முறையில் இஸ்லாம் வாழால் பரவியது என்கிற வெற்றி விவாதத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள். பேராசிரியர் லியரி இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு என்கிற புத்தகத்தில் அவர் நிரூபணம் செய்து எழுதுகிறார். திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் உண்மையாகும் என்கிற ஒரு கூற்று இருக்கிறது, ஒரு தியரி இருக்கிறது. திரும்ப திரும்ப சொன்னான். நல்லா உட்கார்ந்து இருக்கிறவன ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு ஒருத்தன் போயிடுவான். இன்னொருத்த வருவான், ஏன் என்னாச்சு அப்படின்பான். இப்படி அவன் நல்லா இருக்கிறவனும் அடுத்து கண்ணாடிக்கு முன்னாடி போயிடுவான், நமக்கு என்ன ஆச்சு. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பொய்யை பேசினாலும் அது உண்மை என்று ஆக்கப்படும் என்கிற அந்த தியரியின் அடிப்படையில் தான் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்பதை இந்த மண்ணில் 800 வருஷமாக பேசுகிறார்கள் உலகம் முழுக்க. ஆனால் துளியளவும் அதில் உண்மை இல்லை என்பதை நிரூபணம் செய்து எழுதுவார். இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு இன்றைக்கு வரையும் நமக்கு இருக்கிற நிரூபணம், சாட்சி. தேர்ந்தெடுக்கிற ஆயுதம் சரியாக தேர்ந்தெடுத்தார்கள். வேற எதையாவது சொன்னா கூட ஒரு பர்தாவை, ஒரு ஜிஹாதை, ஒரு தொப்பியை, ஒரு தாடியை, வேறு ஏதாவது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்களை, புராதன சின்னங்களை, இதையெல்லாம் சொன்னால் கூட ஈஸியா ஜெயிச்சிட முடியும். ஜெயிக்க முடியாத ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து பயங்கரவாதம் என்று சொன்னான் அல்லவா. ரோட்ல நாய் போகுது, கல் எடுத்து அடிக்கிறீங்க. சும்மா போற நாயை கல் எடுத்து அடிச்சா எவனாவது கேட்பான், ஏன்டா வாயில்லாத ஜீவனை கல் எடுத்து அடிக்கிற, சும்மா போக மாட்டியான்னு கேட்பான். அவன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கான், இப்போ தான் அடிக்கிறதுக்கு ஆதாரமா என்ன பண்ணான், இது சாதா நாய் இல்ல வெறி நாய், ஊர்ல உள்ளவனை பூரா கடிச்சிட்டு இருக்குன்னா கேட்க வந்தவனும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான். நம்முடைய கதி அதுதான். கல்லெடுத்து சாதாரணமாகத்தான் அடித்தார்கள். யார் யாரோ கேட்க வந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இது வெறி நாய், இந்த மண்ணுக்கு உதவாத மார்க்கம், இது பயங்கரவாதத்தை தன்னுடைய வேராக வைத்திருக்கிறது என்று சொன்ன போது இப்ப உலகத்தில் எல்லோரும் கல்லறிவதற்கு தயாராக இருக்கின்ற ஏராளமான கல்லடிகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனைக்கும் பின்னாலே இஸ்லாமோபோபியா என்று சொல்லி இஸ்லாத்தை குறித்த தேவையில்லாத ஒரு அச்சத்தை வைக்கிறார்கள். கடைசியாய் ஒரு விஷயத்தை சொல்லி என் உரையை நிறைவுபடுத்துகிறேன். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம்,
எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். இந்த செலவினங்கள் கடைசியாக எங்கு போய் முடியும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. எங்கு போய் முடியும் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கே குர்ஆன் பேசி இருக்கிறது. இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை தடுப்பதற்காக செலவழிக்கிறார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, இன்னமும் செலவழிப்பார்கள். சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரத்தன், அந்த செலவு அவர்களுக்கு கைசேதமாகும். சும்ம யுக்லபூன், பிறகு தோற்று போவார்கள். இன்னைக்கு பயங்கரவாதத்தை அழிப்பதற்கு பல நாடுகள் செலவழித்த கோடிக்கணக்கான டாலர்கள். ஆயத்தை ஓதி பாருங்கள். இன்னமும் செலவழிப்பீர்கள், உங்களுக்கு அது கைசேதமாக முடியும். சும்மா யுக்லபூன் என்ன தெரியுமா? பயங்கரவாத வார்த்தை தொடங்கியதற்கு பிறகுதான் இந்த மண்ணில் இஸ்லாம் வளர்ந்தது, உலகம் முழுக்க வளர்ந்தது. 1929 வரை பள்ளிவாசல் அமெரிக்காவிலே இல்லை, பள்ளிவாசல் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்க் அப்படிங்கிறது 1929 இருந்து இன்னைக்கு 2013. எத்தனை பள்ளி வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துல ஒரு பள்ளி, 2 பள்ளி, ஒரு வருஷத்துக்கு 4 பள்ளி, 5 பள்ளி. விகிதாச்சார கணக்குகளை எல்லாம் தாண்டி போகிறது. 2000 பள்ளிவாசல்களுக்கு மேல். இன்னும் ஒரு அதிர்ச்சி தெரியுமா? ஆள் இல்லாத சர்ச்சுகளை வாடகைக்கு எடுத்து பள்ளிவாசலாக நடத்துகிறார். சர்ச்சுகள் பள்ளிவாசல்களாக இருக்கிறது. இதுல இன்னமும் ஒரு அதிர்ச்சி உண்டு. 29 தொடங்கிய முதல் பள்ளிவாசல் 600 சில்லறை பள்ளிவாசலாகத்தான் 92 வரையும் இருந்தது. அதிலும் குறிப்பாக செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகுதான், அதற்கு பிறகுதான் 1000க்கும் மேல் அந்த மண்ணில் பள்ளிவாசல்கள். சுருங்க சொன்னால், நீ எந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு செலவழித்தாயோ அந்த காசு பணங்கள் சப்தமில்லாத இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு பயனாகிவிட்டது. உனக்கு நன்றி என்று சொல்லுவதை தவிர வேறொன்றும் இல்லை. நீ செலவழிக்கிற அத்தனை தொகைகளும் எதிர்மறை விகிதங்களை இந்த உலகத்தில் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமோபியா என்று நீ இன்றைக்கு முன்வைக்கிற இஸ்லாமிய எதிர்ப்புகளும் கூட நாளைய இஸ்லாத்தின் வளர்ச்சிகளுக்கான மைல் கற்களாகவும் திருப்பு முனைகளாகவும் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மண்ணில் மிக பரவலாக வாசிக்கப்படக்கூடிய நூலாக குர்ஆனையும், மிக பரவலாக அனைத்து மக்களாலும் ஏற்கப்படுகின்ற நடைமுறையாக இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வதோடு, அவ்வாறு இஸ்லாத்திற்கு சேரக்கூடிய மக்களுக்கு அழைப்பு பணியின் மூலம் நம்மையும் அல்லாஹ் காரணகர்த்தாக்களாக ஆக்கி அருள்புரிவானாக என்ற நல்ல வேண்டுதலோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.